ஹலோ கைஸ், இன்னைக்கு டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. அப்போ தான் என்னாலையும் இன்னமும் நிறைய வீடியோஸை மேக் பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஒரு பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கும்ல. இந்த விஷயத்தை பற்றி கிங்குக்கும் எம்பரருக்கும் தெரியாது. அங்கே எம்பரர் இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஆமாம் மெஜஸ்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இந்த அட்டாக் கரெக்டாக நம்ம பிரின்ஸும் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. இதனாலேயே அவர் எல்லாருக்கிட்டையும் ஆர்டர் போடுறாரு. சீக்கிரம் எனக்கு என்ன பண்ணுவீங்களான்னு தெரியாது, பிரின்சஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், போய் சீக்கிரமா அவங்கள காப்பாத்துற வழியை பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் அந்த பொண்ணு தப்பிச்சிட்டாங்க. மீட பொண்ணு ஆலியா பயங்கரமா அழுவுறா. மாஸ்டர், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா, செத்து போயிடுவீங்களோன்னு. ஆனா நல்ல வேலை அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இப்பதான் அங்க என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியுது. அங்க அந்த மாஸ்டர் தாக்க வந்திருக்கும்ல, ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ காப்பாத்திருப்பான். அவனால இதெல்லாம் அசால்ட்டாவே பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ஒரு ஈஸியான விஷயம். டீமன் லார்ட் அளவுக்கு அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்ல. அதுக்குள்ள அந்த மாஸ்டரோட கை திடீர்னு நம்ம பிரின்சஸ் பக்கத்துல இருக்க அந்த நைட்டை அப்படியே பிடிச்சு தூக்குது. அங்க செவரஸ் கிட்ட போய் சொல்றான், நீ சீக்கிரமா தள்ளிப்போ, ஏன்னா இதை நான் பாத்துக்கிறேன். அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவனை அப்படியே தூக்கி போட்டது. நான் யோசிச்ச மாதிரியே இதுங்க வந்திருக்குது எனக்காக தான், என்ன அடையணும்னு அதை பார்த்தாலே எனக்கு தெரியுது. வேலை அங்க மெய்டு பொண்ணும் நைட்ஸும் நம்ம பிரின்சஸை காப்பாத்திடுறாங்க. இந்த சைடு அந்த மாஸ்டர் அவன் பயங்கரமா வெட்டி விடுறான். இன்னமும் அவனுக்கு ஒரு விஷயம் புரியல, எதுக்காக எல்லா மாஸ்டரும் இப்போ இவனை தேடி வருது. அதுவா மாஸ்டர், உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா நீங்க ஏகப்பட்ட பீஸ்டுகளை கொன்னீங்க. அது ஒண்டி இல்லாம அதுங்களோட பிளட்டையும் நீங்க குடிச்சிங்க. சோ இந்த மாஸ்டரை பொறுத்த வரைக்கும், அதனால இந்த மாஸ்டருங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டானிக் மாதிரி தான். அதனால்தான் இதுங்க ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி உங்களை தேடி அடையணும்னு வருது. அப்பனா கேளன், இந்த விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும். எதுக்காக இந்த விஷயத்த நீ இப்போ சொல்ற? இதை பத்தி நீ ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லிருக்கலாம்ல. ஆப்வியஸா நான் எதுக்கு இதை சொல்லனா, எனக்கு தேவை உங்களோட பாடி ஒண்டிதான். அதுக்காக தான் நான் சொல்லவே இல்லை. அப்படியா? ஆனா அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஸ்வாடா மாதிரியா? அப்படி அதை ஸ்வாடா மாத்தி அந்த மாஸ்டரா அப்படி அவன் கொள்றான். அதான் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இருக்கிற இந்த மிகப்பெரிய மேஜிக்கல் பீஸ்டோட ரத்தத்தை குடிக்குது. அதனால நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆவேன். அப்படியே அங்க இன்னமும் நிறைய பீஸ்ட் எல்லாம் வருமா, அதுங்களையும் குள்ளலாம் அவன் பாக்குறான். நான் அதுக்குள்ள முன்னாடி இருக்க விஷயத்த பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அது ஒரு டெவில் டிராகனு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது, இது ஒன்னும் முழுசா வளர்ந்த ஒரு டிராகன் இல்ல, இது இன்னமும் ஒரு பேபி டிராகனா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் சென்ட்னால அதுவும் அட்ராக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கவலையே இல்ல, எவ்வளவு டிராகன் வேணா என் முன்னாடி வரட்டும். ஏன்னா நான் எல்லாத்தையுமே கொல்ல போறேன். எனக்கு ஆர்வம் அது இன்னமும் அதிகமாகுது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் விடுவேன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்ல. அதுங்களை அப்படியே நான் கொல்ல போறேன். அதை நோக்கி அப்படியே சம வேகமா போறான். இந்த சைடு அங்க இருக்கிற ஒரு மாஸ்டரை டியூக்கும் மத்தவங்களும் கொல்றாங்க. ஆனா இன்னமும் அவங்களுக்கு தெரியல இந்த பிரின்சஸும் நம்ம ஹீரோவும் எங்க போனாங்கன்னு. நீங்க கவலைப்படாதீங்க, அவன் நல்லாதான் இருப்பான். சரி, பிரின்சஸ் எங்க இருக்காங்க? அட, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே அவன் உங்களோட பையன் தானா? அதுக்குள்ளேயே அங்க ஒரு வாய்ஸும் வருது, மேஜஸ்டி, நாங்க பிரின்சஸை கண்டுபிடிச்சாச்சு. ஐரினும் அப்படியே கத்திக்கினே வரா, அப்பா அப்பா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன ஆச்சு? உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டுச்சா? இல்ல நம்ம சீக்கிரமா போகணும், அவனை காப்பாத்தணும். யாரு? அவன் ஆபத்துல இருக்கான், நம்ம தான் காப்பாத்தணும். இதை கேட்டு எம்பரர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அவருக்கு எதுவுமே புரியல. டைரக்டா ஒரு மெய்டு கிட்ட கேக்குறாரு, ஹேய் எனக்கு சொல்லு, அங்க என்ன ஆச்சு? டியூக் இந்த அளவுக்கு கொடூரமா கேக்குறாரா? இந்த மாதிரி லுக்கா அவ பார்த்ததே இல்ல. அவளும் அங்க பயந்து போய் சொல்றான், மாஸ்டர் எங்களை காப்பாத்தணும்னு சொல்லி அங்கேயே அவரு நின்னாரு. எங்களை அதை ஒரு வாய்ப்பை வச்சு தப்பிக்க சொன்னாரு. ஆமா, இவ சொல்றது கரெக்ட் தான். என்னால இப்ப அந்த இடத்துக்கு போக முடியும். நம்மளோட ட்ரூப்ஸை கொண்டு போனா நம்மளால யங் மாஸ்டரை கண்டுபிடிக்க முடியும். எம்பரரும் கேக்குறாரு, ஹேய் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், போலாமா? ஆனா அவரு இன்னமும் கம்மன் தான் இருக்காரு. சில பல செகண்ட்ஸுக்கு கம்மன் இருந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு, இல்ல நம்ம அங்க போக போதில்ல. உண்மையிலேயே நீ என்ன சீரியஸா இதை சொல்றியா என்ன? ஆமா, இப்போ இங்க இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம பார்க்கணும். இதே மாதிரி போச்சுன்னா இந்த டீமன்ஸ் இது உள்ள புகுந்து எல்லாரையுமே கொன்னுரும். இப்போதைக்கு நம்ம யாரையாச்சும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுதான் இந்த இடத்த நம்மளால காப்பாற்ற முடியும். ஆனா எத்தனை பேர் இறந்து போவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. யங் மாஸ்டர் அவரோட நிலைமை, அவனோட டியூட்டியை தான் பண்ணியிருக்கான். ஏன்னா அவனோட டியூட்டி இந்த பொண்ணை காப்பாற்றணும். அவன் காப்பாத்திட்டான். அதனால நம்ம இங்க இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கலாம். கேட்டோன்னே ஐரனுக்கு அப்படியே அழுகையாவதா. அங்க திடீர்னு ஒரு டிராகன் பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்படியே அவ மேல பாக்குறான். மேல ஒரு டிராகன் பறந்து போகுதா. அது மேல ஒரு உருவம் இருக்கு. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அப்படியே கட்டி போச்சு விடாம இருக்கான் அந்த டிராகனை. இந்த டிராகனை பத்தி சொன்னா, இந்த டிராகன் ஒரு ரேரான கிரியேச்சர். அதாவது இந்த உலகத்தை கிரியேட் பண்ணிருப்பாங்களே, அந்த கிரியேட்டருக்கு ரொம்ப நெருக்கமான கிரியேச்சர்னா அது இதுதான். இதுக்கும் மேல ரொம்ப ரேரு. அதனால தான் நம்ம ஹீரோ அப்படியே விடக்கூடாதுன்னு பாக்குறான். கீழே இது எல்லாத்தையுமே மத்தவங்க பார்த்து ஆச்சரியமா வராங்க. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், நல்ல வேலை நான் டாப்ல இருக்கேன், இதனால மத்தவங்களால என்ன பார்க்க முடியாது. ஐரின் அதை பார்த்தறா. அங்க ஐரினும் பயங்கரமா கத்த. இந்த சைடு மத்தவங்களுக்கும் தெரிய வருது, ஆமா உன்னோட சன் மேல என்ன பண்ணிருக்கான், என்ன எதுவுமே பண்ண போறது இல்லையா? இந்த டெவில் டிராகனை அப்படியே ஒன்னும் விட போதில்ல. ஏன்னா இது வழியா எனக்கு அதோட பிளட் கிடைக்கும். இதனால நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆக முடியும். எப்படி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான்
நான் விட முடியும். இதுக்கப்புறம் தான் அங்க என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியுது. அங்க ஏகப்பட்ட மாஸ்டர் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும்ல, இது எல்லாத்தையும் சரமாரியா அப்படியே அவன் கொல்லுவான். அங்க கொன்னக்கப்புறம் அந்த டிராகன் தான் கடைசியா இருக்கும். டிராகன் அவன் தாக்கலான்னு போனா அதுக்குள்ள அது ஒரு பயங்கரமான பிரெத்தை வச்சு தாக்குது. இந்த அட்டாக்கும் நம்ம ஹீரோ மேல பாட போகுது. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து தப்பிக்கிறான். எதிர்பார்க்கல நீ என்னையே தாக்குவன, சோ இதுக்காக நான் ஒன்னும் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். அவனோட ஸ்வாட் எடுத்து சம வேகமா போய் அதோட கண்ணிலேயே ஒரு போடு போடுறான். இதனால அதோட கண்ணே பயங்கரமா வெட்டிக்குது. அந்த டிராகன் பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணா அவனோட 8 பெட்டல் டான்ஸ் அந்த அட்டாக்க வச்சு அந்த டிராகனை கண்ணா பின்னான்னு வெட்டி போடுறான். அதனால கரண்டான ஸ்டேட்ல அந்த டிராகனை கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் விட்டு வைக்க போறதில்ல. நான் எப்படி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை விட்டு கொடுக்க முடியும்? இந்த டிராகன் திரும்ப பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணா அதை பார்த்தோன்னே அவன் யோசிக்கிறான், கண்டிப்பா இது அதே அட்டாக்க பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலா அந்த டிராகன் அப்படியே ஓடி போகுதா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை விடக்கூடாதுல. அதனால டிராகனோட கால்லயே அவன் தவறான். மீதி விஷயம்லாம் நம்மளுக்கே தெரியும் என்ன ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட ஆளுங்க அவனை பார்த்திருப்பாங்க. அவனும் கம்மன் இருப்பான். கேலனும் வந்து கத்துது, ஆமா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, ஏதோ பண்ண போகுது இல்லையா, இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க எந்த போற மாதிரி ஆயிடும். ஆமா உனக்கு என்ன புரியலையா, ஏகப்பட்ட ஆளுங்க கீழே இருக்காங்க, பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா, நீங்க வந்து இதே மாதிரி இருந்தா நீங்களே செத்து போயிடுவீங்க. அப்பனா நீ என்ன சொல்ற, இந்த மாதிரி நான் டீமன் சோர்ட் டெக்னிக்கை பயன்படுத்தணும்னு சொல்றியா, அதை ஒண்டி நான் பண்ணன்னு வச்சுக்கேன், என்ன உயிரோட அவங்க கொளுத்திடுவாங்க. என்ன சொல்றீங்க, இதே மாதிரி போச்சுன்னா இந்த டிராகனே உங்களை கொன்றும். கீழே அதுக்குள்ள டியூக் அவரோட மேஜிக்கை பயன்படுத்த, அது ஒரு 8th ஸ்டார்ல இருக்க ஒரு மேஜிக் தான். இதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது இவர் வந்து இந்த சீக்ரெட் சோர்ட் ஆஃப் ஹெவன் அந்த டெக்னிக்கை பயன்படுத்த போறாரா, நான் வேற இங்க இருக்கேன், என்னோட நிலைமை என்ன ஆகும்? அங்க அட்டாக்க வச்சு தாக்குறாரு. லக்கிலி அந்த டிராகன் வந்து தப்பிக்குது. இல்ல பல அட்டாக்க அதெல்லாம் டாச் பண்ண முடிஞ்சாலும் ஒரே ஒரு அட்டாக் அப்படியே படலான்னு வருமா, வேற வழி இல்லாம அந்த டிராகனை விட்டு அப்படியே குதிக்கிறான். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னால எப்படி அந்த டிராகனோட பிளட்டை குடிக்க முடியும்? இப்போ என்ன நீ பண்ணிருக்க, இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. நீ கீழே விழ போற, கீழே விழுந்தா அவ்வளவுதான், நீ எங்கேயே இறந்து போயிடுவ. அப்பனா நீ என்ன சொல்ற, என்னோட டீமன் டெக்னிக்கை நான் பயன்படுத்தணும்னு சொல்றியா? அப்படி பண்ண அவங்க என்ன எரிச்சிருவாங்க. அப்படி நீ பண்ணலன்னா நீ இறந்து போயிடுவ, பரவாயில்லையா? இப்போ நான் என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அட இருங்க, நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, அதாவது நீங்க அதுக்குள்ளேயே குதிக்க போறீங்க. டைரக்டா அந்த ரத்தத்தாலான அந்த ரிவர் அதுக்குள்ள அவன் குதிக்கிறான். கிட்ட வேற வழியில நான் வந்து இதுல தான் குதிச்சாகணும். சைடு ஒரு பர்சனும் அந்த டிராகனை பார்த்து சொல்றான், என்ன இது ஒரு டெவில் டிராகன், அது வந்து இந்த சைடுக்கா பறந்து போகுது. இதுக்கும் மேல அது ரொம்ப எங்க இருக்கு, இது வந்து ரொம்ப ரேரான விஷயம் இப்படி பாக்குது. ஆமா ஆமா, அது எங்க இருக்க தொண்டி இல்லாம அதை பார்க்கும் போதே நல்லா சொல்ல முடியுது, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கின்னு இப்போ தப்பிச்சு அது ஓடி போகுது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னவா இருக்கும் அந்த சைடு? எனக்கு தெரிஞ்ச அந்த ஹியூமன்ஸ் தான் அந்த சைடுக்கா வாழ்றாங்க. ஹியூமன்ஸா? நல்லா சுத்தமா யோசிச்சு பார்க்க முடியல. ஹியூமன்ஸை பார்த்தா இந்த டிராகன் பயந்து ஓடுது. கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்டேஞ்சான விஷயம் வந்து எனக்கு சென்ஸ் ஆகுது. சைட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனால நான் வேணா அங்க போய் செக் பண்ணவா? அதனால அந்த பர்சனும் அப்படியே அங்க செக் பண்றதுக்கு போறான். இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அந்த தண்ணியில குதிச்சிருப்பான்ல, எப்படியும் அவன் சைடுக்கா வரான். அம்மா கேளனு, நீ வந்து எங்க போன, உன்னை ஆளையே காணோம். கேளன் ரொம்ப கடுப்பாகுது, உங்களை நான் வந்து என்ன பண்றது, பாருங்க இந்த மாதிரி என்னோட நிலைமைய ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னை சுத்தி ஒரு மாதிரி அருவருப்பான விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரத்துல எல்லா விஷயத்தையும் கிளீன் பண்ணிடுறேன். சரி நம்ம வந்து சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போகணும். நம்ம இருக்கிற இந்த ஏரியா இது டீமன்ஸோட ஏரியா, அதனால பிரச்சனை அதிகமா இருக்கும். நீ வந்து கவலைப்பட வேணாம், இந்த இடத்துல ஹை லெவலான டீமன்ஸ் வந்து இருக்காது. அதுக்குள்ளேயே சடனா ஒரு வாய்ஸும் கேக்குது. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் கண்டுபிடிப்பேன்னு. அதே மாதிரி நான் பார்த்துட்டேன் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த. வாய்ஸை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் ஞாபகம், இந்த வாய்ஸ் என்னோட மைண்ட்ல டீப்பா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்படி என்னால இந்த வாய்ஸை மறக்க முடியும். வாய்ஸ் சொல்லி கேக்குது, ஹேய் நீ என்ன ஒரு ஹியூமனா? நான் எதிர்பார்க்கல, இந்த டீமன் கிங் வெல்கிரயான் இவனை நான் சந்திப்பேன். டீமன் ரேசஸ்லயே ரொம்ப கொடூரமானவனா அது இவன் தான். இவனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, இவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோவை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் டவுட் வந்திருக்கு, ஒருவேளை என்ன பிரச்சனை வரப்போகுது, நம்ம எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோக்கு இது வரைக்கும் லைக் போடலையா, மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.